Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு plain saree எப்படி டிசைனர் சாரியா மாத்த போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா இத வந்து ஒரு full வீடியோவா எங்களால போட முடியாது. அதனால பார்ட்டா பிரிச்சு போட போறோம். இந்த வீடியோல plain saree ல எப்படி border வச்சு ஸ்டிட்ச் பண்றது தான் நம்ம பார்க்க போறோம். நான் வந்து கிரே கலர் plain saree எடுத்துர்க்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் saree நீங்க வாங்கிக்கலாம். இப்போ எப்படி border சாரியோட ஸ்டிட்ச் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. நான் வந்து என்னோட சாரீக்கு மேட்சா இந்த பார்டர் எடுத்திருக்கேன். இந்த பார்டர் வந்து நான் வந்து சவுகார்பேட்ல வாங்கினேன். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 70 rupees தான். ஸோ உங்கள் சாரீக்கு எந்த மாதிரி டிசைன் எந்த மாதிரி பார்டர் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி பார்டர் வாங்கலாம். ஸோ என்ன கேட்டானா வந்து நான் வந்து ஹோல்சேல் ஷாப் போனாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரேட்டு, அதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். என்னோட பார்டரில் வந்து கீழே வந்து டிசைன் இருக்குது, மேலே வந்து ப்ளைனாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இந்த ப்ளைனை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இதுக்கு மேட்சாக ஒரு துணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி தான் தெரியும், மேபி லைட் ரிஃப்ளெக்ஷனால். பட் வந்து இது வந்து ரெண்டுமே ஒரு சேம் கலர் தான். ஸோ இந்த துணியை வச்சு தான் வந்து நான் மேலே வந்து அந்த ப்ளைனாக இருக்கிற இடத்துல கவர் பண்ண போகிறேன். நான் வந்து 4 inch கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து என்னோடய பார்டரில் ப்ளைனாக இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அங்கே வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் பார்டர் வந்து டிசைனாக இருந்தது, உங்களுக்கு அந்த டிசைனே போதும்னா நீங்கள் டேரெக்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு சைடு வந்து ப்ளைனாக இருக்குது, அதனால் வந்து ப்ளைனாக இருக்க சைடில் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நான் வந்து இந்த துணியை பார்டரோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இப்படி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கும் இதே மாதிரி டிசைன் வேணும்னா நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்வலாக எல்லா பார்டர் சாரீக்குமே வந்து ஒரு 1/2 meter வந்து கேப் இருக்கும், அதுக்கப்புறம் தான் பார்டர் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம சாரீலையும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ 1/2 meter கேப் விட்டுட்டு இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணனோ அதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த சைடு ஃபுல்லாக பார்டரை ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க 2 சைடுமே வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுங்க. இன்னொரு சைடு வந்து நம்ம வந்து துணி வச்சு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம், இந்த ப்ளைனாக இருக்குன்றதால. இப்போ அந்த துணியை வந்து நான் ஃபோல்ட் பண்ணி இது மாதிரி தச்சிருக்கேன். ஸோ ஃபினிஷிங் பண்ணும்போது கொஞ்சம் இடிக்கும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கோங்க. ஸோ நான் வந்து 3 சைடுமே முடிச்சிட்டேன். ஸோ இது ஃபினிஷிங் பார்ட்டு. இந்த சாரியில் 3 சைடுமே பார்டரில் ஸ்டிச் பண்ணியாச்சு. நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க இந்த சாரீ ப்ளைனாக இருந்திருக்கும். இப்போ பார்டர் ஸ்டிச் பண்ணோன்னே எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அடுத்த வீடியோவில் இந்த சாரீ எப்படி ஃபுல்லாக டிசைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.